அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பிஹேவியர் மாடல்ஸ், அதாவது நடத்தை சார்ந்த செயல்கள். அப்போது ஒரு மனிதனோட நடத்தை ஒரு மோட்டிவேஷன் வேணுமா, ஆக்டிவேஷன் வேணுமா, திறன் வேணுமா, தூண்டுதல் வேணுமா, அப்போது எதை நோக்கி செஞ்சால் நம்ம வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு உந்துதல் இருந்தால் உங்களால் வளர்ச்சி அடைய முடியுமா? உங்களை ஒருத்தர் புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களோட சுய சிந்தனை அழிந்துவிடும். அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் ஆக்டிவிட்டிக்குள்ளே உந்துதல் வரணும். எபிலிட்டி, திறன். உங்கள்கிட்ட என்ன மாதிரி திறன் இருக்குது, நீங்கள் எதையை செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு அந்த எபிலிட்டி இல்லாமல் எதையோ நோக்கி பயணித்து மற்றவர்கள் போகிற போக்கில் போகிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். அடுத்தது தூண்டுதல். இந்த தூண்டுதல் உங்கள் மைண்டுக்குள்ளேருந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணி வந்துச்சா, இல்லை மற்றவர்கள் சொன்னதுனால தூண்டுதல் வந்துச்சா? இதுதான் உங்களோட நடத்தையில் வளர்ச்சியாக வீழ்ச்சியாங்கிறத குறிக்குது. அப்போ எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குது, எதையெல்லாம் சரி பண்ணுனா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் தேவைப்படுது. இப்போது ஒருத்தர் ஒரு செயல் செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் நடைமுறைக்கு வரணும். இது எல்லாமே ஒன்று அதிகமாக இருக்கும், இல்லைன்னா குறைவான இருக்கும், இல்லைன்னா எளிமையாக இருக்கும், இல்லைன்னா கடினமாக இருக்கும். அப்போ எதில் உங்கள் பிஹேவியர், நடத்தை சார்ந்தது, எண்ணம் சார்ந்தது, சிந்தனை சார்ந்தது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, அதை கண்டுபிடித்து நியூட்ரல் பண்ணுறப்ப இயல்பு நிலைக்கு வர முடியும். அப்போது ஒரு மனிதனுக்குள்ள என்னென்ன மாதிரி எண்ணங்கள், செயல்கள் நடத்தையில் மாடல்களாக வெளிப்படுது, எது உங்களை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தனை, அதாவது காகினேஷன்னு சொல்கிறோம். உங்களோட சிந்தனைகள் கதைகளாக இருக்குதா, ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்குதா, இதை கதைகளை கேட்டுக்கிட்டே இருக்குதா, இல்லை நம்பிக்கையை சார்ந்து போயிட்டுருக்குதா, இல்லை பேசுகிறது மட்டும் கேட்க விரும்புதா, இல்லை சொல்கிறத மட்டும் விரும்புதா, இதை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது எமோஷன்ஸ், அதாவது ஃபீலிங்ஸ். உங்களோட உணர்வுகள், உணர்ச்சிகள் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் அதிக உணர்ச்சி வசப்படுறீங்களா, இல்லை அது பின்னாடி சரியாயிடும் அப்படின்னு அசால்ட்டாக இருக்குதா, சிந்திச்சு பாருங்கள். அடுத்தது பிஹேவியர், பழக்கங்கள். அதாவது உங்களோட பழக்கங்கள் பழைய உங்களோட எண்ணத்தில், அறிவில் பதிவான பழக்கத்திலேயே ட்ராவல் பண்ணுதா, இல்லை புதுசாக உள்ளே போட்டுக்கிட்டு ஒன்று ஜம்ப் ஆகிட்டே இருக்கான்னு பாருங்கள். அப்போது ஒற்றை பாதையில் போயிட்டுருந்தாலும் தவறு, புது எண்ணங்களையும் பழக்கங்களையும் உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தாலும் தவறாக மாறிடும். இதை முறைப்படுத்தணும். அடுத்தது உங்களோட திறன்கள். நீங்கள் எதில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறீங்க? பேசுகிறதுலையா, செயல்படுத்துறதுலையா, கம்யூனிகேஷன் பண்ணுறதுலையா, புரிஞ்சுக்கிறதுலையா, இல்லை ஒன்று டெப்த்தாக செய்கிறதுலையா, எதில் உங்களோட திறன்கள் இருக்குது? இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்குது. அப்போது ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு என்னென்ன வேணும்னா திட்டமிடுதல் வேணும். அப்போ நீங்கள் திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, பட் உங்களோட திட்டத்தை சரி தவறுன்னு உங்களுக்கு யார் சொல்கிறக்கு இருக்கா? அந்த ப்ரொஃபஷ்னல் இருக்காங்களா, இல்லை உங்கள் நண்பர்களா, இல்லை உங்கள் உறவினர்களா, இல்லை நீங்களே முடிவெடுக்கிறீங்களா? இதை பேஸ் பண்ணி. அடுத்தது ஆக்ட், செயல். உங்களோட செயல்பாடு தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கா, இல்லை கேப்பு விட்டு செயல்பாட்டில் இருக்கா, இல்லை புஷ் பண்ணுறதுனால செயல்பாட்டில் இருக்கா, மற்றவங்க சொல்கிறதுனால மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்குதா அப்படிங்கிறதுல இருக்குது. அடுத்தது ரெக்கார்டிங், உங்களோட பதிவு செயல். யார் எது சொன்னாலும், அதாவது இப்போ ஒரு கைடன்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை அட்வைஸ் கொடுத்தாலும் சரி, சஜஷன் கேட்டு செஞ்சாலும் சரி, நீங்களே முடிவெடுத்து செஞ்சாலும் உங்களோட ரெக்கார்டிங், அந்த பதிவானது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து உங்கள் பதிவில் என்ன பதிவாயிருக்கோ அதை செய்கிறீங்களா, இல்லை ஒவ்வொருத்தரும் சொன்னதை வச்சு அப்ளை பண்ணி பார்க்குறீங்களா? இதில் உங்களோட வளர்ச்சியாக வீழ்ச்சியாங்கிறது இருக்குது.
அடுத்தது நீங்கள் செஞ்ச செயல், அதாவது திட்டமிட்டது, செஞ்சது, உங்களோட பதிவு இல்லை மற்றவர்கள் சொன்னதை வச்சு செஞ்சது, இது எல்லாம் செயல்படுத்தி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றீங்களா? இல்லை அப்படியே விட்டுட்டீங்களா? ஒரு டெவலப்மெண்ட் வரல, இல்லை ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்லை அதிக வளர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கீங்களா? இல்லை வெளியில் விலகி வந்துட்டீங்களான்னு பாருங்கள். இதை பேஸ் பண்ணி தான் இந்த வளர்ச்சிங்கிறது உங்களோட லைஃப் ஸ்டைலில் டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, உங்களோட ஒன்றை உருவாக்குறதுக்கு காரணங்கள் நிறைய தேவைப்படுது. உங்களோட நடத்தையிலாகட்டும், செயல்பாட்டிலாகட்டும், ஒரு செயல்பாட்டை உருவாக்குறதுக்கு நிறைய தேவைப்படுது. அப்போ இதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக எதிர்ப்பா, இல்லை நீங்கள் சமூகத்தை வெறுக்கிறீங்களா அப்படிங்கிறதுல இருக்குது. அப்போ தன்னம்பிக்கைங்கிற பேரில் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி செயல்பட்டுட்ருக்கீங்களா? இல்லை மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு, இப்படி செஞ்சால் தான் வரும்னு நீங்களே ஒரு தன்னம்பிக்கை வச்சுட்டு செயல்படுறீங்களா? அடுத்தது திறன் நம்பிக்கை. நீங்கள் செய்கிற செயல் மேலே திறன், அந்த ஸ்கில் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ட் வச்சு செயல்படுறீங்களா? இதை பேஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சியா வீழ்ச்சியாங்கிறது இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நம்ம எங்கே நீங்கள் சிக்கிட்டுருக்கீங்க, எதெல்லாம் தடையாக இருக்குதுன்னு கண்டறிந்து உள பகுப்பாய்வு செய்து அதை மறுசீரமைக்கும் பொழுது தான் வளர்ச்சி உங்களை நோக்கி வருது. அப்போ தொடர்ந்து ஒரு மனிதன் ஒரே நாளில் வளர்ச்சி அடைய முடியாது, ஒரே மாதத்தில் வளர்ச்சி அடைய முடியாது. ஏன்னா உங்களோட வயதை பொறுத்து நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பதிவியற்றிய எண்ணத்தின் செயலின் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கிறப்ப வளர்ச்சிங்கிறது அந்த ரியாலிட்டிக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் கற்பூரம் மாதிரின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் உடனே அந்த ஆக்டிவேஷனுக்கு வந்துடுவாங்க, ஒரு சிலருக்கு அது புரியாது. இந்த மாதிரி ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கு உளப்பகுப்பாய்வு செய்து அந்த ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எடுக்கிறப்ப மென்டார்ஷிப்புடன் நீங்கள் செயல்படும்போது வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல முடியுது. நீங்கள் செய்கிறது சரியா தவறான எடுத்து சொல்கிறக்கு ஒரு ப்ரொஃபஷனல் தேவை. அது சரியாக இருந்தால் டெவலப் பண்ணணும், தவறாக இருந்தால் சரி பண்ணி டெவலப் பண்ணணும். இதுக்கு தான் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுங்கிறத வலியுறுத்திட்டு வர்றோம். இதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் MSK மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் MSK மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.